அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை செடி வச்சு இப்போ ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு. ஏதாவது ஓரளவுக்கு கொத்தி க்ளீன் பண்ணியிருக்கோம். இது வந்து தண்ணி கட்டினதில்லை, தண்ணி மட்டும் தெளித்து விட்ருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து நல்ல செம்பேன் வந்து உட்காந்துருக்குது, இலையெல்லாம் சுருங்கி போயிருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மருந்து அடிக்காமல் இருக்கிறதுனால 1-2 இலைகள்லாம் வந்து டேமேஜ் பண்ணி விட்ருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து செம்பேன் வந்து உட்காந்துருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம களைக்கொல்லி மருந்து அடித்தோம்னா நம்மளோட மண் வளங்கள்லாம் கெட்டு போகும். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ தான் நான் கொத்தனதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் மண்புழு இருக்குது. இந்த மண்புழு உயிர் வாழ்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயிகள் மட்டும் தான் முடியும். காரணம் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி மருந்து அடிக்காமல் இருக்கிறதுனால தான் கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா குப்பை இருக்குது இல்லையா, சாணி புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த அதிகமாக இந்த செடி கட்டிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வேறு தாக்கம் வந்து கடிச்சிடும். ஓகேங்களா? இந்த மருந்து அடிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய மண் வளங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி கொத்தி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு. இன்றைக்கி மருந்து போட்டு தண்ணி கட்டணும். நம்ம என்ன அடி மருந்து பயன்படுத்துகிறோம்னா முடிஞ்ச வரையிலும் எருவு தான் கொடுக்க போகிறோம். எருவு வந்து குப்பை கொட்டி வச்சுருக்கோம், மாட்டோட எருவு. அது இல்லாமல் செம்பரியாட்டு சாணி வந்து கொட்டி வச்சுருக்கிறோம். நல்லா வந்து கொத்தி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கொத்தி விட்டுக்கணும் தான் இந்த மாதிரி வந்து புழுவெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? நல்லா புழு வந்து நிறையா இருக்கும். அதனால் வந்து நல்லா கொத்தி நல்லா தூள் மாதிரி பண்ணிக்கணும்னா அதுக்கப்புறம் சரியாக போகும். நிறைய பேர் கால் போடுவாங்க, நம்ம வந்து பாத்தி தான் போடுவோம் எப்போவுமே. ஏன்னா தண்ணி திறப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து மழை பெஞ்சாலும் தேங்காது, ஒரே ஈவனாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த முறையில் இது பண்ணுறோம். இப்போலாம் வந்து எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலுமே நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரிலாம் வராது. ஓகேங்களா? ரொட்டேட் ரூட்டு ஓட்டினோம்னா, சின்ன ரொட்டேட் ரூட்டு ஓட்டினோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து சீக்கிரமாக பில்லு வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளே வந்து முடிஞ்சவரைக்கும் நம்மளே கொத்தி க்ளீன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த மருந்து காம்ப்ளெக்ஸு, டிஏபி அந்த மாதிரி வந்து கேட்டு வாங்கி போட்டுக்கலாம். இன்னொருலேயும் மருந்தே போட கிடையாது, மருந்து அடி கிடையாது. அதனால் பாருங்கள், செடியோட நம்ம வந்து மெயின் வந்து பராமரிப்பு தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம பராமரிப்பு இல்லைனாவே செடி வந்து வளர்ச்சி வந்து அடையாது என்றைக்குமே. இதுக்கு வந்து துளுப்பு மருந்து அடிச்சதுனாலே நமக்கு வந்து 1-2 துளுப்பு புதுசாக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மல்லிகை செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு தான். பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு லாபம் எடுக்க முடியும். இல்லைனா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கொத்தி நல்லா செடியை வந்து காய விட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈரப்பதம் வந்து மிக குறைவான அளவில் தான் இருக்குது. ஈரப்பதம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போலாம் வந்து ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் விவசாயம் கூட யாரும் பண்ண மாட்டாங்க. கார்பெட் பண்ணி அதுக்கு போகிறாங்க. விவசாயத்துக்கு யாரும் முன்னேற மாட்டேங்கிறாங்க. நம்ம மண்ணை வந்து வேறு பண்ணோம்னா நிறைய வந்து கல் இருக்குது. ஒரு டைம் இவ்வளோ கல் க்ளீன் பண்ணால் நம்மளுடைய தோட்டம் வந்து நமக்கு வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து செம்பேனு பூச்சி தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. செடி வந்து வெளுப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மருந்து வச்சு இல்லை இயற்கை உரங்கள் கொடுத்து மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மருந்து அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மல்லிகைப்பூ செடியை பற்றி ட்ரிக்ஸ் தெரியும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.